கடந்த வாரம் 3 நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் அமலாக்கத்துறையினுடைய சோதனையானது நடந்தது. பொருளாதார ரீதியாக தவறு செய்தவர்களுக்கு எதிராக அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுப்பது என்பது சகஜம்தான். ஆனால் தமிழகத்தில் நடந்திருப்பது ரொம்ப புதுசு. ஏன்னு சொன்னால், ஒரு அரசு துறையின் தலைமையகத்தில் ரைடு நடந்திருக்கு. டாஸ்மாகில் ரைடு நடந்த அதே காலகட்டத்தில் சாராயம் உற்பத்தி செய்கின்ற கம்பெனிகள், லிக்கர் மேனுஃபேக்சரர்ஸ், அவங்க ப்ரிமிசஸில் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த சாராய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் கிட்டத்தட்ட 1.25 ஆண்டுகள் சிறையில் இருந்தார், 470 நாளுக்கு மேலே. அப்போ ஒரு விஷயம் பரவலாக மக்களிடம் பேசப்பட்டது. என்னன்னு சொன்னால், ஒரு குவார்ட்டருக்கு 10 ரூபா, ஃபுல்லுக்கு 40 ரூபா அப்படின்னு அதிகப்படியாக மக்களிடம் வசூலிக்கப்பட்டதுன்னு. இது வசூலித்தது யார் என்று பரவலாக ஊடகங்களில் பேசப்பட்டது. தி கரூர் கேங். நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த கரூர் கேங் அலுவலகத்திலையும் ரைடு நடந்திருக்கு. ஆக அந்த ரைடுக்கு பிறகு அமலாக்கத்துறை அதனுடைய அறிக்கையை கொடுத்துருக்கு. அதில் எம்ஆர்பி ரேட்டை விட அதிகமாக வசூல் செய்தது. ஒரு குறிப்பிட்ட கம்பெனிக்கே எல்லா ஆர்டரும் டாஸ்மாகில் கொடுக்க முடியாது. பர்டிகுலர் கம்பெனிக்கு 30% மேலே கொடுக்க முடியாதுன்னு அரசு ரூல் இருக்குது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நபரே ஃபேவர் பண்ணப்பட்டிருக்கார். அது மட்டும் இல்லை, ஃபைனல் டெண்டரில் பார்த்தா டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க ஒரு நபர் மட்டுமே இருந்திருக்கார். ஆக முழுமையாக முறைகேடாக இந்த லிக்கர் பிஸ்னஸ்ஸு தமிழ்நாட்டில் நடந்திருப்பது இப்போ வெளியில் வந்திருக்கு. இந்த 1000 கோடிங்கிறது ஒன்லி டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க். இது ஊடகங்களில் 4000 கோடி, 40,000 கோடி, 2 லட்சம் கோடி என்கின்ற அளவிற்கு இது பேசப்படுகிறது. இதில் முழு இன்டெப்த் இன்வெஸ்டிகேஷனுக்கு பிறகு தான் அதனுடைய பரிமாணம் எவ்வளவுங்கிறது தெரிய வரும். ஆனால் இதே போல் லிக்கர் பாலிசியில் ஊழல் பண்ணி தான் டெல்லியில் இருந்த ஆம் ஆத்மி சர்க்கார் விழுந்தது. தமிழ்நாட்டினுடைய மணீஷ் சிசோடியா யார் தெரியல. என்ன, தமிழ்நாட்டின் மணீஷ் சிசோடியா விரைவில் வெளியில் அவர் அறிவிக்கப்படலாம், கைது செய்யப்படலாம், என்ன வேணால் நடக்கலாம். இட் இஸ் ஃபார் தி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் டு டிசைட். ஆனால் இந்த பிரச்சனையை மக்களிடம் நாம் கடைக்கோடி வாக்காளர் வரை எடுத்து செல்ல வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி முடிவெடுத்திருக்கிறது. அதனால் நாளைய தினம் சென்னையில் டாஸ்மாக் அலுவலகத்துக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டமானது நடத்த இருக்கிறோம். அது